வேலையில்லா திண்டாட்டம். அதாவது இப்ப நம்ம நாடு பாதி நாட்டுல பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனா அதெல்லாம் விட மோசம் இந்த வேலையில இருக்கிறவங்களோட திண்டாட்டம். அதாவது பாத்தீங்கன்னா 10 பேர் வேலையை வந்து ஒரு ஆள் செய்ய சொல்றது, அதே மாதிரி 20 பேர் பண்ண வேண்டிய வேலையை பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேரை வச்சு பண்ணிக்கிறது. இந்த அளவுக்கு வேலை ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கு. நான் சொல்றது வந்து கார்பரேட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாதுங்க, கவர்மெண்ட் கம்பெனிஸும் சேர்த்து தாங்க சொல்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து போன மாசம் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சப்ஸ்டியூட் ஆள் எடுத்தாங்களா? கிடையாது. இருக்கிறவங்க வச்சுதான் செய்ய போறாங்க, இருக்கிறவங்க தான் சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேலை ப்ரெஷர் வந்து அதிகமாயிருச்சு. எதுக்கு நம்ம தேவையில்லாம சம்பளம் கொடுத்து ஆள் எடுக்கணும், இருக்கிறவங்க வச்சு சாவடிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோட திண்டாட்டம் வந்து அதிகமா இருக்குங்க. ஒரு கதை இருக்கு, ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரி வந்து வியாபாரம் செய்யறதுல தன்னோட குதிரையை வந்து குதிரை வண்டியில கட்டிக்கிட்டு